Kolanjiyappa IAS Academy, best academy in Tamil Nadu. Admission open for PG TRB 2019. சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார் என அவரது நண்பர் கராத்தே தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ரஜினி தமிழகத்தின் முதலமைச்சராவது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தில் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான். அடுத்த வர தேர்தல் நடத்திருக்க ஒரு 2021 ஒரு 6 மாதத்துக்கு கட்சி கட்டாயம் ஆரம்பிப்பார். கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழக முதலமைச்சர் ஆவார். 2021 அவர் தான் அண்ணாமலை படத்தில் இருந்தே அனல் பறக்கும் அரசியல் வசனங்களை பேசி வந்த ரஜினி எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என கேட்டால் மேல் நோக்கி கையை காட்டிவிடுவார். அரசியல் என்று எப்போது என 20 ஆண்டுகளுக்கு மேலாக கேட்கப்பட்ட கேள்விக்கு 2017ஆம் ஆண்டு மே மாதம் தனது ரசிகர்களை சந்தித்த போது பதில் சொன்னார் ரஜினி. போர் வரும்போது போர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என ரஜினி கூறிவிட்டாலும் அவர் எப்படி களமிறங்கப் போகிறார் என்ற கேள்வி தொடர்ந்தபடியே இருந்தது. அதாவது ரஜினி ஏதேனும் ஒரு கட்சியில் இணைவாரா அல்லது தனி கட்சி தொடங்குவாரா என்ற வினாவுக்கு 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி விடை சொன்னார் அவர். நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன், நீ அம்பு விடுறதுதான் பாக்கியோட. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் நிற்போம். அரசியலுக்கு வருவதை உறுதி செய்த ரஜினிகாந்த் தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை மக்கள் மன்றம் என மாற்றினார். அதற்கான சின்னத்தையும் அறிமுகம் செய்தார். ரஜினி மக்கள் மன்றத்தின் ரசிகர்கள் அல்லாத பிறரை சேர்க்கும் பணியும் நடைபெற்றது. அரசியல் அறிவிப்புக்கு பின் தான் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஆட்சியை தன்னால் கொடுக்க முடியும் என்றார் ரஜினி. மக்கள் திருக்கம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு. தனி கட்சி ஆரம்பித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் தான் தமது இலக்கு என கூறிவிட்டார் ரஜினி. அது மட்டுமின்றி எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்றும் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தல் பிறகு முடிஞ்ச இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தல் ஒரு சூழல் வந்ததுன்னா நீங்க உடனடியாக போய் கண்டக்ட் பண்றது நீங்க எதிர்கொள்ள தயாரா? எப்போ வந்தாலும் தயார். ஓகே, ரஜினி 6 மாதங்களில் கட்சி தொடங்குவார் என கராத்தே தியாகராஜன் கூறியுள்ளாரே தவிர இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. எனவே ரஜினி எப்போது கட்சி தொடங்குவார் என்பது அவருக்கும் அவர் அடிக்கடி குறிப்பிடுவது போல் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும். புதிய தலைமுறைக்காக கவியரசன்.
Pulanjiyappa IAS Academy, best academy in Tamil Nadu. Admission open for PG, TRB 2019. All subjects. Weekend batches on 22nd June. Regular batches on 26th June. 2144 vacancies waiting for you. Pulanjiyappa IAS Academy. Contact 86105 19012 or 97908 11635.